சீரியல் வந்து நான் வந்து தப்பானது, ஆ சீரியலோட மோசமானது எதுவும் இல்ல. சினிமாக்கு வந்த ஒரு வைரஸ் மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. புரியல. ஆக்சுவலா. சீரியல். சினிமாக்கு வந்த வைரஸ், வைரஸ் சொல்றேன். வைரஸ், வைரஸ். சினிமா ஓகே. 100ல ஒரு வார்த்தைனாலும் செவுத்துல அடிச்ச மாரி சொன்ன முத்து. இல்ல இப்ப எத்திக்கலி இப்ப சூரியன் ஒரு பக்கம் தான் அடிக்கும். ஆமா, கரெக்ட்டா? ஆமா, ஆமா. சோ ஒரு பக்கம் அடிக்கையில ஒரு பக்கம் தான லைட் இருக்கும் இன்கேஸ் லிட்டரலி. வீடு ஃபுல்லா லைட் போட்டா ஒரு ஃபில் அப் கிடைக்கலாம். பட் ஆனா அன்வான்டடா வீடு ஃபுல்லா ஏன் லைட் இருக்கணும்? ஆமா, ஆ. ஆமா. சோ எனக்கு அந்த மாரி நெறைய டைல்யூட் லைக் இப்ப ஆக்டிங் வந்து ப்ராம்ப்டிங்ல கொண்டு வந்த அந்த ஒரு டெக்னிக்க, ம். அம் அது இல்லாம டைமிங் வைஸ் எல்லாமே மாத்துனது, 15 டேஸ் ஷூட்டு இது எல்லாமே ஆனா எனக்கு வந்து இப்ப நீ ஒரு ஒரு பெரிய ஆக்டர் ஆக போணும் அப்படிங்கிற ஒரு கனவோட போற நீ, நீ சீரியல் போகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. வணக்கம் முத்துக்குமார். வணக்கம். அ ரொம்ப சந்தோஷம். முத்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கணும் வீடியோ. இப்பவும் ஒண்ணும் கெட்டு ஆமா. போல. நான் போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு உன் வீடியோ ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். இல்ல. பரவால்ல. அவன எல்லாரும் வருத்தப்படுவாங்க. மத்த எல்லாரும். அவன் பிரியாவோட. கிடக்குறான். அவன் கிடக்குறான். எனக்கு நீ தான் முத்து வேணும். ஃபர்ஸ்ட் யார் வந்தோங்கிறது முக்கியம் இல்ல. லாஸ்ட்டா யாரு முடிச்சோங்கிறது தான் முக்கியம். ஓகே. அதனால நானே லாஸ்ட்டா முடிச்சுக்கிறேன். எப்படி முத்து போது? வெப் சீரிஸ் ஒர்க்லாம் எப்படி போது? நல்லா போயிட்டு இருக்கு. எடிட் போயிட்டு இருக்கு. ஓகே. சோ ஃபார். ம். அடுத்தது ஒரு டப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் ஒரு ப்ராபபிலி ஆஃப்டர் தீபாவளி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு, மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள அதுக்கான எல்லாமே ரிலீஸ் அண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சோ அதுதான். சூப்பர் ம். முத்து. இன்னும் எப்ப பார்க்கலாம்? ரிலீஸ் எல்லாம் எப்போ இருக்கும்? அதான் ப்ராபபிலி நெக்ஸ்ட் மந்தோட பிகினிங்ல அ எல்லாமே ரிலீஸ் ஸ்டார்ட் ஆயிடும். என்னன்ட்டு. ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கோம். ஓகே. ஸோ அந்த அப்ரோச்சஸ் ஓகே ஆனுச்சுன்னா, அதுக்கப்புறம் ரிலீஸ் தான். ஸோ அதனால மேபி டிலே இருக்கலாம். ஆ மத்தபடி வேற எந்த டிலேவும் இல்ல. கரெக்ட்டா தான் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. சூப்பர் முத்து. ஆல் குட்ல? எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குல்ல? நல்லா வந்துட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கு. அதான் ஓகே. டப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, டிஐ, மியூசிக் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா, ஓவராலா முடிஞ்சது. ம், ம். பக்காவா. ஓகே முத்து. ஒரு சின்ன கொஸ்டின் உங்கிட்ட. அ அத கேட்டுட்டு ம். நம்ம என்ன பேசுறோமோ அந்த கன்டென்ட்குள்ள போயிரலாம். என்ன கொஸ்டின் கண்டிப்பா. அப்டின்னா, ம். ஆ ஆக்சுவலா நீ வந்து இந்த வீடியோ நான் உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட பேசினத நீ கொஞ்சம் ஓவராலா ஃபுல்லா பார்த்திருக்க மாட்டாய்ன்னு தெரியும். ஸ்கிப் பண்ணியாவது பார்த்திருப்ப. பார்த்த வரைக்கும் உனக்கு என்ன தோணுது? ஓகே. எதுக்காக இப்ப என்கிட்ட பேசலான்னு வந்த? இல்ல நம்மளும் பேசி இதுல ஒரு இது இது ஒரு என்ன சொல்றது? இந்த அற்புதமான வாய்ப்புல எனக்கும் ஒரு பங்கு இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு வந்தியா? இந்த காமெடியா இல்ல. சொல்றேன் நான். எனக்கு இது ரீசன்லாம் இல்ல ம். ஆக்சுவலா. ஓகேவா. இப்ப நம்ம இது எனக்கு லைக் ஒரு 2 ஃபிரெண்ட்ஸ் பேசிக்கிற மாரி தான் இது. இது வந்து நம்ம இதுக்காக தான் பேசணும். இவங்க வீடியோ பார்த்தது தான் பேசணும். அப்படி எதுவும் நான் இன்ஸ்பயர் ஆயிலாம் நான் இல்ல, இல்ல. பேசல. நீ அத பார்த்தது தான் உன்னோட ஒப்பீனியன் அது நல்லா இருக்குதா அது? அப்படின்னு கேட்கிறேன். 2வது ரீசன் நல்லா தான் கேட்கிறேன். இருக்கு 2ம் தனித்தனி ஆக்சுவலா. கொஸ்டின். அது யாஹ் நான் அது லிங்க் அது பண்ணல. நீ ஆமா. அத பார்த்து தான் வந்தேன்னு அதெல்லாமே நான் நான் சொல்லல. பார்த்துட்டு தான் இருக்கேன். ம், 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 ம். ம். அந்த வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபாக்ட் அதெல்லாமே நல்லா இருக்கு. சொல்லப்போனா, எனக்கு புடிச்சிருந்துச்சு. கோகுல், சூர்யாக்கு முன்னாடி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணலான்னு பிளானு. இதுக்கான ட்ரையல் வெர்ஷனே நம்ம தான் எடுத்தோம். ட்ரையல் ஆமா, வெர்ஷன் ஆமா. எடுத்து நமக்கு ஓகே ஆன பிறகு தான் கோகுல வச்சு, சூர்யா வச்சு நம்ம பண்ணோம். ம், ம், ம். ம். ஆமா. நமக்கு கொஞ்சம் அப்ப அமையல ஆக்சுவலா. இப்பதான் பண்ணணும்னு இருக்கேன். எனிவேஸ் அது அது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தேன் ஓகே. நானு. அண்ட் நம்ம அதான் நான் சொன்ன மாரி தான். நம்ம நம்ம ஜாலியா பேசுற ஒரு விஷயம் தான் இது. இது இது ஃபிக்ஸ் ஆயி இத நான் ஒரு பேசணும்லாம் எதுவும் நான் பிளான் பண்ணல. ஓகே. பேசுவோம் சும்மா. அதான் பேசுறதுக்கான இடம் ஓகே தானே முத்து. இது. ஓகே. ஆமா. ஆக்சுவலா இன்னைக்கு உன்கிட்ட என்ன பேசலாம்ன்னு வரும்போது, நம்ம நம்ம ஆல்ரெடி பேசினது தான். நீ கனெக்ட் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம அதான். ஒரு வேகா ஸ்டார்ட் பண்ணுவோம் முத்து. அப்பதான் ஏதாவது கன்டென்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஆமா, சரி ஆமா. வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அத சொல்றேன். நீ உன்னோட ம், ஒப்பீனியன் சொல்லு. எனக்கு அத பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சஜஷன் சொல்லு. என்னன்னா, ம், ம். நான் Instagramல இப்ப ரீசென்ட்டா என்னோட பெர்சனல் பேஜ் அது கௌதம் விஜய்ங்கிற அந்த பேஜ்ல வந்து ஒரு F1 படத்த பத்தி ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்து ஒரு எடிட் போட்டிருந்தேன். மோட்டிவேஷனலா. ம். நீ அத பார்த்தேன், பார்த்தேன். பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ம், அது இப்ப வந்து ஒரு ம். 10,000 வியூஸ் பக்கம் போயிருச்சு. இன்னைக்கு இப்பயோட சூப்பர், 10,000 சூப்பர். வியூஸ் போயிருச்சு கரெக்ட்டா கரண்ட்ல. அந்த ஓகே. 10,000 வியூஸ் போனதுல ரேண்டமா ஒரு பெர்சன் வந்து பேரு வந்து சம்திங் மகேஷோ ஏதோ வந்துச்சு பின்னாடி.
அவர் ஓகே. வந்து நீங்க ப்ரோ ஓகே. எனக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. அப்படின்னு ஒரு கண்ணு ம். ம். அழுகுற மாரி ஒரு எமோஜி போட்டு, பட் நீங்க பேசின விதம் வந்து சூப்பரா இருந்தது ப்ரோ. ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. கீப் ராக்கிங் அப்படிங்கிற மாரி ஒரு சப்போர்ட் குடுத்தாரு. பெர்சனலா டிஎம் பண்ணாரு. அது ஓகே. ஓகே. பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியா அந்த அளவுக்கு நல்லாவா பேசியிருக்கோம். நம்ம சும்மாலாம் ட்ரை பண்ணோம். ஒரு அட்டெம்ப்ட் தானே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ம். தோணுச்சுன்னா, சரி வாரத்துக்கு ஒரு ஒரு சின்ன ரீல்ஸாவது அந்த மாரி ஒண்ணு மோட்டிவேஷனலா பேசி போடலாமா? ஆஸ் அ டைரக்டர், ஆக்டர் அத தாண்டி, நம்ம சினிமால ரொம்ப நாளா இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு, பேசிக்கா ஒரு ஹியூமனா ம். நமக்கு நெறைய விஷயம் லேர்னிங் இருக்குல்ல, ஓரளவுக்கு. ம். அத வச்சு நமக்கு என்ன இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத ஒரு ரீல்ஸா பதிவு பண்ணலாமான்னு எனக்கு ஒரு தாட். இத நீ எப்படி பார்க்குற? ம். ம். அ இத நான் பண்ணலாமா? வேணாமா? இல்ல. உன்னோட சஜஷன் என்ன? இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. ம். ஓகேவா? இப்ப ஹியூமனா இருக்கையில என்னைக்குமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட்டா இருக்கணும். எப்பயுமே. இன்னும் அந்த அந்த ஒரு ச்சே! போதை வாட் எ இருக்குல்ல. டயலாக். நம்ம வந்து டயலாக். நல்ல டயலாக் முத்து. எழுதிக்கோ. நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம வந்து ஆ இன்னொருத்தங்க வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட்டா இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சேஞ்ச் குடுக்குறோம். நம்மளால அவங்களுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா, அது வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல போதை. அது கேட்கையில. அது நம்மள இன்னும் மோட்டிவேட் பண்ணும். இன்னும் புஷ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸோ லைக் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோங்கிறதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எ சி லைஃப் ஒண்ணும் அவ்ளோ ஒரு செல்ஃபிஷான லைஃப் கிடையாதுல்ல. ஆ நம்ம வந்து மத்தவங்களுக்காகவும் நெறைய பண்ணணும்ல. ஸோ இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இந்த இந்த வீடியோஸ் நீ இன்னும் நெறைய பண்ணணும் ஆக்சுவலா இப்ப. இப்ப வந்து நாலேட்ஜ் இஸ் ஆல் அபௌட் ஷேரிங் ஆக்சுவலா. நமக்கு தெரிஞ்சத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லப் போறாங்க. இப்ப நமக்கு யாரோ சொல்லிக் குடுக்க போய் தானே நம்ம இப்ப இன்னொருத்தவங்களுக்கு சொல்றோம் நம்ம. இது ஆமா. எதுவுமே நம்மளா வந்து எங்கேருந்தே கத்துக்கிட்டு வர முடியாது. இல்ல. ஏதோ ஒண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோ, யாரோ எதையோ சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோ, அப்படிதான் நம்ம வந்திருப்போம். சோ இது இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படலாம். அது அது அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம குடுக்கணும். ஓகேவா? சோ ஓகே. அப்படி இருக்கையில இந்த வீடியோஸ் நீ நெறைய பண்றதுல இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோஸ் நீ நெறைய பண்ணணும். அதனால தான் இப்ப வந்து நெறைய இன்ஃபர்மேட்டிவ் ஃபில்ம் மேக்கர்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே நெறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நாலேட்ஜ் ஷேர் பண்ண இப்ப மொதல்ல இருந்தத விட, இப்ப வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள் தெரியுது ஆக்சுவலா. இப்போ ஒரு படம் பார்க்க போற ஒரு சராசரி ஆடியன்ஸால சினிமாட்டோகிராஃபி மொதற்கொண்டு ஜட்ஜ் பண்ண முடியுது. ஆ. இது எதனாலன்னா அவங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால தான். இப்ப நீ Instagramல இப்ப F1 பத்தி நீ சொல்ற. அந்த படத்த பத்தி சொல்ற. அந்த அந்த பையனுக்கு அத பத்தி தெரிய வருதுன்னா, நாளைக்கு அவன் இன்னொரு படம் பார்க்கையில அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஓ! இப்படி ஒரு விஷயம் சொன்னாரே! அப்படின்னு சொல்லி அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஓகே அது இங்க இங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் அண்ட் ஷேரிங் ப்ராசஸ் தான். இது ம். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு திங். யூ ஹேவ் டூ கன்டின்யூ. நீ இன்னும் நெறைய பண்ணணும் இது. ஓகேவா? நீ பண்ணா சொல்ற நெறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா முத்து. அப்ப கண்டிப்பா நான் பண்ணணுங்கிறது நீ சொல்ற நான் புரிஞ்சுக்கிறேன். நீ சொல்றதுல இது நான் என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா பேசுற மாரி இருக்கு. இது இல்ல இன்ட்ரஸ்டிங்கான முத்து. எனக்கு வீடியோ ஃபோன் பண்ணி எனக்கு டவுட் எனக்கு ஆகுது. என்னன்னா, நம்ம நார்மலா ஃபோன் கால்ல பேசும்போது நீ ஒரு ஒரு டைப்ல பேசுவ. இப்ப நீ ஓகே. பேசும்போது எனக்கு நீயா தெரியல, வேற யாரோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க போலங்கிற மாரி தான் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, அவ்வளோ அப்படியா? பேசும்போதே வார்த்தைகள அவ்வளோ எடிட் பண்ணி பேசிட்டு இருக்கடா. நான் கூட கொஞ்சம் லைவா பேசுறேன். நீ ஓகே, ஓகே. பயங்கரமான ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் எடிட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான டயலாக்கா அது லைனா வருது. நல்லா இருக்கு கேட்க. ஆக்சுவலா. இப்போ கொஞ்சம் கேஷுவல் ஆக்கிக்குவா அப்ப? இல்ல. இது இது சூப்பரா இருக்குங்கிறேன். இது இது உன்னோட ஸ்டைலாவே எனக்கு தெரியுது. இப்ப சூர்யா கிட்ட ஒண்ணு பேசினப்போ ஒண்ணு கவனிச்சேன். கோகுல் கிட்ட பேசினப்போ சரி, ஒண்ணு கவனிச்சேன். உன்கிட்ட சரி, இது சரி. வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது மேபி உன்னோட இந்த வே ஆஃப் ஸ்பீச் வந்து நெறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இது நல்லா போகும்போதுன்னு வச்சுக்கோவேன். இப்ப நீ சொல்றதுல எனக்கு என்ன தெரியுமா ம், புரிஞ்சுச்சு? என்ன வந்து நீ ம், கன்டின்யூ பண்ண சொல்ட்ட. அது உன்னோட ஆன்ஸர். ம், ஓகேவா? ம், இன்னொன்னு என்ன ம், ம், அப்டின்னா, நீ சொல்லும்போது எனக்கு ம். உலகம் சின்னதாயிருச்சு முத்து. நீ சொல்றத கேட்கும்போது, நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் பேசணும்னா, அதுக்குன்னு ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுல இருக்கிறவங்க தான் பேசணும். இல்ல ஏதோ சாதிச்சவங்க தான் பேசணும். அப்டி இல்லாம நீ சொல்றத கேட்டோனே எனக்கு எப்டி புரிஞ்சுக்கிட்டேன்னா, டேய் நம்ம பக்கத்து வீட்ல இருக்கோம். ஒரே வீட்ல இருக்கோம். ம். பக்கத்து பக்கத்து எய்த்த வீட்ல இருக்கிறவர்கிட்ட, "ப்ரோ இன்னைக்கு பவர் ஷட்டவுனா, கொஞ்சம் சீக்கிரம் சார்ஜ் போட்டுக்கோங்கன்னு" ஒரு ஷேர் பண்றோம் ஒரு விஷயத்த. நமக்கு ஒரு யா. நாலேட்ஜ் சரி ஷேர் ஆமா, பண்றோம். ஓகே ப்ரோ, ஓகே. அவருக்கு ஆமா, ஒரு ஹெல்ப் பண்றோம். ப்ரோ நான் ஆமா. கடைக்கு தான் போறேன் ப்ரோ. ஏதோ வேணுமா ப்ரோ? வாங்கணுமா ப்ரோ? இந்த மாரி நீ சொல்ற. ஆக்சுவலா நீ நீ போடுற வீடியோவும், நான் போடுற ரீல்ஸும், நீ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்ற மாரி நீ பண்ணு கௌதம்ன்னு நீ சொல்ற ஆ. மாரி எனக்கு புரிஞ்சுச்சு. கரெக்ட்டா? இல்ல, இல்ல. ரொம்ப உலகம் கரெக்ட் ரொம்ப ஆக்சுவலா. சின்னது இப்ப அப்டின்ட்டு. உனக்கு யாராவது சொல்ல போய் தானே உனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப நீ இன்னொருத்தனுக்கு சொல்லணும்ல. அது வந்து ஒரு கடமை மாரி தானே. அது ஒரு ச்ச ப்ராசஸ் தானே ஆக்சுவலா.
சோ இது ஒரு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். உனக்கு ஒருத்தன் சொல்லிக் குடுப்பான். அத நீ இன்னொருத்தனுக்கு தெரியாதவனுக்கு சொல்லணும். இதே மாரி உனக்கு தெரியாத இன்னொருத்தன் சொல்லுவான். நீ இன்னொருத்தனுக்கு சொல்லணும். இது அப்படியே போயிட்டே இருந்தா தான் இந்த உலகம் வந்து அப்படியே ஒரு எல்லாருமே நாலேட்ஜபிளா இருப்பாங்க. எல்லாரும் டேலண்ட்ட வளர்த்துக்குவாங்க. ஓகேவா? நம்ம நம்ம என்னைக்குமே நம்ம மட்டும் தான் அப்படின்னு நம்ம செல்ஃபிஷ்ஷா இருந்துறக்கூடாது. நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம். அப்பதான் நம்ம வந்து மேல வர முடியும். அப்படின்னு நம்ம செல்ஃபிஷ்ஷா இருந்துறக்கூடாது. அது அது நம்ம சொல்லி நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ம். ஓகேவா? அப்படி யோசிச்சிருந்தா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டோமே! நம்ம. கரெக்ட் முத்து. நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா? நூ அத சொல்லுவோம். அவங்க ட்ரை பண்ணட்டும். 100ல ஒரு வார்த்தைனாலும் செவுத்துல அடிச்ச மாரி சொன்ன முத்து. வேற மாரி கேட்டீங்க கொஞ்ச இல்ல நேரத்துல. நான் சொன்னது செவுருன்னு தான் சொன்னேன். ஓகே, ஓகே, ஓகே. செம முத்து. அதுக்கு ஆனா நான் அதிகமா கிளிக் பாக்குறாங்க போல. எனக்கு ரொம்ப வந்து இது வந்து நான் உன்கிட்ட பேசணும்னு வந்த மாரி இல்ல. எனக்கு இப்போ நீ சொன்ன இப்போ ஒரு 9 நிமிஷம் பேசினாலும், இந்த இதுல நீ 2 விஷயம் எனக்கு ரொம்ப மண்டையில ஏறுற மாரி சொன்ன. அது நல்லா அ, இருந்துச்சு. அ. நம்ம ஃபோன் கால்ல பேசும்போது எப்படி சில விஷயம் நல்லா இன்ஃபர்மேட்டிவா நம்ம பேசிக்குவோமோ, அந்த மாரி ஒரு பாயிண்ட் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒவ்வொரு டைம் டவுன்ல இருக்கும்போது இந்த மாரி நீ சொல்லுவ. ஆனா இன்னைக்கு வந்து இது வேற மாரி எனக்கு இன்னைக்கு கன்வே ஆயிருக்கு. நான் டவுன்ல இல்ல. ஒரு சஜஷனா கேட்டேன். ஆனா அந்த சஜஷனுக்கு கூட பக்காவான கிளாரிஃபை குடுக்குறியே அப்படிங்கிறத நெனச்சு கரெக்ட்டா சொன்னேனா? எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நல்லா இருந்துச்சா? நல்லா புரிஞ்சுது. ஆனா பார்க்கிறவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. பட் எனக்கு புரிஞ்சுச்சு. எனக்கு புரிஞ்சுச்சு. பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும். யார்றா இவன்? என்னடா அறுத்துக்கிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்கள சொல்லிட்டேன். எல்லாம் 2 நிமிஷம் பார்க்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். இதத்தான் நான் சொன்னேன். இப்படி இப்படி இருக்கிறவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இருந்தாலும் ஒய் நாட் நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறதுக்காக தான் நான் இல்ல வந்துட்டு நம்ம பண்றது பண்ணுவோம். ம். ஓகேவா? யாருமே வந்து ஸ்டார்ட்டிங்ல யாரையுமே ஏத்துக்கலல்ல. ஆ ஆமா, ஆமா. இப்ப எடுத்த உடனே யாரையுமே எல்லாருமே ஏத்துக்கல. ஓகேவா? ம், ம். படிப்படியா தெரிய வரும். படிப்படியா ஓகே இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நெறைய பேருக்கு தெரிய வரும். ஓகேவா? ஆமா. ஒரு 10 பேர் இருந்தா ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவான். அது ஒரு ஆக்சுவல் ப்ராசஸ் தான். நம்ம வேற வழி இல்ல. நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருந்து தான் ஆகணும். நம்பிக்கையோட பண்ணுவோம். சரியா? கண்டிப்பா, இது கண்டிப்பா. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். நம்ம நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது நம்ம ஒண்ணும் மேதாவி கிடையாது. நமக்கு ஏதோ கொஞ்சமா ஒரு ஆ 0.10 கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நம்ம ஷேர் பண்றோம். ஓகேவா? நமக்கு இப்ப 0.10 தெரியுது. ஒருத்தனுக்கு 0.5 தான் தெரியுதுன்னா, நம்ம அடிஷனலா இன்னொரு ஒரு 0.5 சொல்லிக் குடுக்க போறோம். அவ்வளோதான். அவ்வளதான். ஒரு சின்ன பிஞ்ச் அவ்வளோதான். ஆமா. அவ்வளவுதான். இது வந்து மக்களோட விருப்பம் தான். ஓகேவா? நம்ம ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும். அது ரொம்பலாம் ம். யோசிக்க வேணாம். ஆக்சுவலா. சரி முத்து. ஆனா எனக்கு புரிஞ்சுச்சு நல்லாவே. ஆ நீ சொன்னோனே, இப்ப ரீசென்ட்டா நீ இத ம். பார்த்தியா இல்லையான்னு தெரியல. இந்த கவர்ன்மென்ட் ம். சைட்ல இருந்து வந்து சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஃபங்ஷன் போச்சு. அதுல மிஸ்கின்னு, ம். ஆ தியாகராஜ குமாரராஜா இவங்கலாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து இவரு சிஎம் ஸ்டாலின் ம். அவர் முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீ ம். சொன்ன இத ம். விட தியாகராஜ குமாரராஜா ஒண்ணு சொன்னாரு. ஆக்சுவலா ம். நாலேட்ஜ்ங்கிறது வந்து அதாவது வேற எத வேணா நம்மகிட்ட இருந்து இது பண்ணிக்கலாம். ஆனா இந்த ம். கல்வி இருக்கு இல்லையா? அந்த எஜுகேட் ம். பண்ற விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு ம். மட்டும் ஒரு ம். பியூட்டிஃபுல் பவர் இருக்கு. என்னன்னா, இப்ப முத்து எனக்கு சொல்லி தரான்னா, அவனோட நாலேட்ஜ் ம். கம்மியாகாது. அவன் ம். நாலேட்ஜும் ம். வளரும். என் நாலேட்ஜும் வளரும். இது குடுக்க குடுக்க வளர்ற ப்ராசஸ் எஜுகேட்ங்கிறது மட்டும். நீ அந்த அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீ சொல்லும்போது எனக்கு அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. தியாகராஜா நீ சொன்னது யோசிச்சு ஞாபகம். பாருங்க. ம். நீ நீ ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு சொல்லிக் குடுக்குற. சரியா? அந்த விஷயத்தால ஒருத்தன் ஒண்ணு பண்றான். அது அவனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தருது. ஓகேவா? அத மெய்யழகன் மாரி. உன்கிட்ட வந்து சைக்கிள சொல்றான். குடுத்துட்டு போற ஆ மாரி. அதேதான். அவனுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தருது. அந்த இம்பாக்ட்ட உன்கிட்ட வந்து சொல்றான். எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு இம்பாக்ட் தந்துச்சுன்னு. அது உனக்கு எவ்ளோ பெரிய ஒரு இம்பாக்ட் தரும் தெரியுமா? உன்னோட மனசுக்கு. செம ஃபீலா எவ்ளோ பெரிய இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் தரும் ஆமா தெரியுமா? எனக்கு வந்த எ டிஎம் கூட அப்படித்தானே. எனக்கு மோட்டிவேஷனலா இருந்தது ப்ரோன்னா. நான் என்ன அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நான் இது எப்ப நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நான் நான் வால்மீன் முடிச்சுட்டேன் ஆக்சுவலா ஷார்ட் ஃபிலிம. நான் முடிச்சுட்டு அது வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். வால்மீன் அனுப்பிச்சுட்டு ஆமா. இருக்கையில, எனக்கு வந்து சொல்றாங்க, "ப்ரோ யாருமே சொல்லாதத நீங்க சொல்றீங்க ப்ரோ. ஆ அதாவது அட்லீஸ்ட் நீங்க ஒருத்தராச்சும் ஒரு மென்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறீங்க. ஒரு எல்லாருமே வந்து இந்த 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 ஒரு பர்ட்டிகுலர் ஹராஸ்மென்ட்ட வந்து எல்லாருமே வந்து ஃபெமினிஸ்ட்டா பார்க்குறாங்க. ஒரு ஃபீமேல் சென்டர்டா பார்க்குறாங்க." அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு எனக்கு அது கேட்கையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஓகே நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாரி நம்ம பண்றோம். ம். அப்படின்னு கேட்கையில அது எனக்கு இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுச்சு. அதாவது ஒரு கமர்ஷியல் படங்களா எடுத்துட்டு இருந்த என்னைய, ஆர்ட் ஃபிலிம் பக்கம் தள்ளப்பட்டது ஆடியன்ஸால தான் ஆக்சுவலா. ஆர்ட் ஃபிலிம் பண்ணேன். ஆர்ட் ஃபிலிம் தர அந்த ஒரு
அந்த ஒரு ரெப்யூட்டேஷன், அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த சினிமாவோட அந்த ராஃபுல்னஸ் அத வந்து நம்மளால கமர்ஷியல் சினிமால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன புஷ் பண்ணது, இந்த மாரி மக்கள் சொன்ன அந்த ஒரு ஃபீட்பேக்ஸ் தான் ஆக்சுவலா. கண்டிப்பா, கண்டிப்பா. யாஹ்! ஆக்சுவலா அந்த வால்மீன்ல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த டைட்டில வந்து அந்த டைட்டில ரிசர்ச் பண்ணது நான் தான். பின்னாடி இருந்த ரிசர்ச் டீம் நான் தான். அந்த டைட்டிலுக்கு பின்னாடி. அது சி நம்ம நம்ம வந்து ஒண்ணு பண்றோம். ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே நம்ம இப்படின்னு ஒண்ணும் பிளான் பண்ணி நம்ம பண்ணல. ஓகேவா? நம்ம எதார்த்தமா பண்றோம். அந்த எதார்த்தமா பண்றது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் தருதுல்ல. அது ம். நம்ம கேட்கையில நமக்கு நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. நம்மள புஷ் பண்ணுது. ம். ஆக்சுவலா அடுத்து இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு நமக்கு தோண வைக்குது. சோ, இங்க நம்ம நம்ம இங்க இங்க நமக்கு எதுவும் லாஸ் இல்லைல. அ இங்க ஆமா. நம்ம நாலேட்ஜ ஷேர் பண்றோம். அவங்க அத பார்த்து அவங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து இன்னும் நம்மள அடுத்து ஓகே இன்னும் கத்துக்கணும்னு நம்மள புஷ் பண்ணுச்சு. ம். ம். சோ அதனால இதுல என்ன லாஸ் இருக்கு? பண்ணுவோம். தைரியமா பண்ணுவோம். இன்னும் இன்னும் நெறைய பேருக்கு சொல்லிக் குடுப்போம். எப்பயுமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போ வேணாம். நம்ம ஆர்வமா வர பசங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அவங்கள கூப்பிட்டு வச்சு பண்ணுவோம். ஏன் எல்லா அதான் டைமும் என்ன ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தான் படம் பண்ணணுமா ஆமா, என்ன? ஆமா, ஆமா. ஆ, நீ இப்ப இந்த வார்த்தை சொன்னோனே எனக்கு அதான் நம்ம இப்ப இப்ப பேசிட்டு இருக்கோம்ல கரண்ட்டா. ம், இதே வந்து ம், சுதீர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு இல்லையா அவரு? அவர் ம், வந்து ம், புரொஃபஷனல்ஸ் அதாவது பக்கா ஃபெமிலியாரிட்டின்னு இல்ல. செலிபிரிட்டீஸ் செலிபிரிட்டீஸ கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப நியூவா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டைரக்டர் கூப்பிட்டு பேசுவார்ல. இப்ப அவர் யாருன்னு ம், நமக்கு தெரியாது. ஆனா அவர் கூப்பிட்டு பேசுறவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அப்படிதான் இப்ப சுதீர் ம், வந்து ம். நமக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. நான் யோசிச்சேன். ஆமா, ஆமா. அவர் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரில மேல இருக்காரு. நம்ம அடுத்த கட்டத்துல நம்ம இருக்கோம்னா, நம்ம ஏன் நமக்குள்ள இருக்கிற நம்மளோட ஆக்டர்ஸ் இல்ல டைரக்டர்ஸ் இந்த ம், மாரி நம்ம ம், ம். ஃபெல்லோ ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட நம்ம இப்படி ஏன் பேசிட்டு இருக்க கூடாது சும்மாவாச்சு? ஏன்னா, இன்னும் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிற உன்ன பார்த்து இப்ப நீ வால்மீன் பத்தி சொன்ன. ஓ! இந்த மாரி எல்லாம் இருக்கா? ஃபெஸ்டிவல் இருக்கான்னு தெரிஞ்சுப்பான்ல. அதுக்காக தான் நானும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம 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 ம். நம்ம எது பண்ணாலுமே ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதா இருக்கணும் யாருக்காவது. கண்டிப்பா. ஆக்சுவலா. எதுவுமே இல்லன்னா, அந்த ஒரு அதாவது ஒரு பிகினர் ஃபில்ம் மேக்கர் ஒரு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறான்னா யோசிச்சு பார்க்கணும். ஆ நம்ம நம்ம ஒண்ணு பண்றோம். அது வந்து எ என்ன விதமா ப்ராஃபிட்டா இருக்கு? அதனால என்ன விதமா ஒரு அவுட்கம் இருக்குன்னு யோசிச்சுட்டு தான் அந்த அந்த ஒரு படமோ, இல்ல கதையோ சூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் 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 வந்து பிகினிங்ல எப்பயுமே ஒரு கதை எழுதையில நான் யோசிப்பேன். இத நம்ம ஆடியன்ஸ்க்காக பண்றோமா? இல்ல வந்து இத வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ப்ரொஃபைல்க்காக பண்றோமா? இல்ல நம்ம நம்ம பேமெண்ட்டுக்காக பண்றோமா? இந்த மாரி எல்லா ஆங்கிளும் நம்ம யோசிச்சுட்டு தான் அந்த ஒரு கதைய நான் எழுதுவேன் ம். ஆக்சுவலா. ஸோ ம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு கதை வந்து பயனுள்ளதா இருக்கணும். எந்த ஒரு பயனுமே இல்லாம பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது ஒரு கதை. கண்டிப்பா, கண்டிப்பா. யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும். அட்லீஸ்ட் அவன என்டர்டெயின் பண்ணி அவன் கஷ்டத்த மறக்க வைக்கிறதுக்காகவாது ஆமா. இருக்கணும். இல்லையா? இருக்கும், இருக்கும். டெஃபினட்டா ம். இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்ல பண்ணா தான், நம்மளால வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு படம் பண்ண முடியும். ஆக்சுவலா. கண்டிப்பா, கோல் ரொம்ப முக்கியம். இந்த எய்ம் ரொம்ப முக்கியம்ல. எப்பவுமே ஆமா. எதுக்கெடுத்தாலும் எய்ம் வேணும்ல நமக்கு. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பர் முத்து. ஆ ஆக்சுவலா நம்ம கண்டிப்பா. கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கோம். இந்த ம். பேசிட்டு இருக்க ம். கேப்ல கொஞ்சம் கேஷுவலா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஆஹ. கண்டிப்பா. ஆ ஆக்சுவலா நம்ம சூர்யா வந்து நமக்கு தெரியும். நம்ம 2 பேத்துக்கு தெரியும். சூர்யா யாருன்னு இதுக்கு முன்னாடி வீடியோல பேசினாருன்னு நம்ம சொல்லிக்கலாம். சூர்யா வந்து சரிங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்பிளான்டிங்க்கு அப்புறம் இங்க ஆ, சென்னை ஆ, வந்திருக்கான். ஆக்டிங்க்கு ட்ரை ஆ, பண்ணிட்டுருக்கேன். சீரியல் போறேன் ஆ. அப்படி இப்படின்னு சொல்றாப்புல அவரு. அவருக்கு என்ன அவரு ஓகேவா? அவரு ஆக்டிங் இப்படி ட்ரை பண்றது இந்த கரெக்ட்டா இருக்குமா? இல்ல வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லு நான் அவன்கிட்ட சொல்லிருவேன். எதுவும் அவனுக்கு சொல்லணும்னா. நீ சொல்லாத அந்த வீடியோவ போட்டேன்னா அவனுக்கே தெரிஞ்சிரும். அவன் பாப்பானான்னு தெரியல. அதுதான் அதனால நம்ம கட் பண்ணி அவனுக்கு அனுப்பிருவோம் தனியா. இந்தா முத்து சொன்னான்ட்டு. ம். எனக்கு பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு கூட ஷூட் நான் போயிருக்கேன்னு கேட்கிறேன்னா, தான் சொன்னேன். ஹவ் இஸ் கோயிங்? ஓகேவா? ம். நீ தான் பக்கத்துல இருந்து பார்க்குற. இப்ப நான் தெரியலப்பா. சென்னையில இல்ல. ஆக்சுவலா. ம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். பட் பேசு, பேசு. இது வந்து நெறைய பேர் எப்படி ஆ எடுத்துக்குவாங்க அப்டின்னும் எனக்கு தெரியல. அஃபென்சிவா எடுத்துக்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து துளி கூட சீரியல்ல விருப்பம் இல்ல. என்னைக்குமே ஓகே. வந்து எனக்கு நான் பயங்கர சீரியலோட பயங்கர ஒரு என்ன சொல்றது? எனக்கு சீரியல் ரொம்ப சுத்தமா விருப்பம் இல்ல. அது விருப்பம் ஆக்சுவலா ஒரு இல்லன்னா, அவங்க கைண்ட் ஆஃப் மேக்கிங்க சொல்றியா? இல்ல அதோட அவுட்புட் அப்படியே எல்லாமே எதுவும் சொல்றியா? எனக்கு வந்து அது சினிமாக்கு வந்த ஒரு வைரஸ் மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. புரியல. ஆக்சுவலா. சரி. சினிமாக்கு வந்த வைரஸ் வைரஸ் சொல்றேன். வைரஸ், வைரஸ். சினிமா ஓகே, வைரஸ் ஓகே. மாரி.
அது வந்து இப்போ லைக் சினிமாவோட எத்திக் வைஸ் அத டவுன் பண்ற மாரி டவுன் கிரேட் பண்ற மாரியும், ஓகே. ப்ரொஃபஷனலிசம்ம குறைக்கிற மாரியும், இந்த மாரி இருந்துச்சு. ஆனா இது நெறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ம். என்னைக்குமே அதுல விருப்பம் இல்ல எனக்கு. நான் வந்து அவன் எப்ப ஃபோன் பண்ணையிலயுமே, நீ 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 டார்கெட் பண்ண வேண்டியது நான் சினிமான்னு தான் நான் சொல்லுவேன். நானு. அவன் அவன் வந்து அவன் வந்து லைக் என்ன சொல்றது? இப்ப நம்ம ஒரு நம்மளோட கன்டினியூவஸ் ஃபெமிலியாரிட்டிக்கு பாப்புலர் ஆகணும்னா நம்ம சீரியல் போலாம் ஆக்சுவலா. பட் நம்மளோட கோல் சினிமாங்கையில நம்ம சினிமாக்காக தான் நான் வொர்க் பண்ணணும். ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. எனக்கு எனக்கு என்னைக்குமே சினிமால விருப்பம் ஆமா. கிடையாது. அவனும் சினிமால ஒரு ஸ்டார் ஆகணும்னு தான் சொல்லுவான். ஆனா நான் ம். வந்து நான் வந்து ஆ சரி. சீரியல் வந்து நான் வந்து தப்பானது, ஆ சீரியல் விட மோசமானது எதுவும் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. கண்டிப்பா. புரியுது, புரியுது. ஓகேவா? அதுவும் ஒரு ப்ரொஃபஷன்ஸ் தான். அதுலயும் அவ்ளோ பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்ளோ ஆ வொர்க் ஃபோர்ஸ் இருக்கு. அதுலயுமே. ஓகேவா? ம். அவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அவ்ளோ பெரிய அதுவும் ஒரு லிட்டரலி ஒரு பெரிய பிசினஸ் தான். அதுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓகேவா? ஆனா, அது என்ன சொல்றது? நம்ம நம்ம சினிமாவ ரொம்ப டைல்யூட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு எனக்கு என்னைக்குமே அதுல ஒரு ஒரு உடன்பாடு ம். ஆக்சுவலா. லைக் சினிமாக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இப்படிதான் ஒரு 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 படம் இருக்கணும், ஒரு காட்சி இருக்கணும், ஒரு திரைக்கதை இருக்கணும், இப்படின்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இப்படி ஒரு ரைட்டிங் இருக்கு, இப்படி ஒரு மேக்கிங் இருக்குன்னு இருக்கு. இது எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி, ஆடியன்ஸ வந்து ஒரு ஒரு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு இந்த தாட் டைல்யூட் எனக்கு. சென்ஸ்ங்கிறது நீ சொல்றது எப்படி? இந்த சினிமால இருக்கிற மியூசிக் எல்லாம் ஆட் பண்றாங்க. அத சொல்றியா? இல்ல இல்ல, அ இல்ல. அந்த மாரி சொல்லுவோம். ஆ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ ஒரு சினிமாட்டோகிராஃபியா எடுத்துக்கோயேன். இப்ப வந்து சினிமாட்டோகிராஃபி எத்திக்கலி என்ன? எத்திக்கலி அண்ட் லாஜிக்கலி என்னன்னா, ஒரு லைட்டிங் வருது அப்டின்னா, சோர்ஸ் ஆஃப் லைட் எப்பயுமே ஒரு சைடு தான். ஆமா. ஓகேவா? எங்கேயோ ஒரு சைடுல இன்னொரு இருந்து சைடு லைட் வரும். கிடையாது. ஆமா. ஆஃப் ம். லைட் தான். ம். ஹைலைட் ஒரு பக்கம், ஷேடோஸ் ஒரு பக்கம். இதுதான். இதுக்கு தான் ஃபால்ஸ் கலரே செட் பண்ணுவாங்க சினிமாட்டோகிராஃபில. ஸோ இப்படி இருக்கையில, இது என்ன ஆகுதுன்னா, இப்ப இப்ப சீரியல்னு வளைவு ரொம்ப பேஸ் லைட்டா மாத்திட்டாங்க. ஃபிளாட் லைட்டா மாத்திட்டாங்க. ஃபுல்லா ஓகேவா? ஃபில் பண்ணிருவாங்க ஒரே லைட்ல. ஃபுல்லா ஆ. ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. ஆ. போக போக ஃபில் பண்ணி இது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இமோஷன்ஸ் அந்த ரீசன்னால தான் மட்டும் தான் டெலிவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ! நான் அந்த ரீசென்ட்டா லைட்னால பிரேக்கிங் தான். பேட் ம். லைட்னால தான் டெலிவர் ஆகுது ம். அப்படின்ட்டாங்க. ரீசென்ட்டா நான் பிரேக்கிங் பேட் பார்க்கையில தான் தெரிய வருது. பிரேக்கிங் பேட்ல எல்லா சீன்ஸுமே ஆஃப் லைட் தான். ஓகே. எல்லாமே ஷேடோ ஹைலைட்ஸ் தான். ஓகேவா? அப்படி இருக்கையில நான் சீரியல்ல எல்லாமே ஃபிளாட் லைட். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு நான் வாரிசு படம் பார்த்தேன் நானு. ஓகே. அதுல பார்த்தா ஃபிளாட் லைட். ஒரு ஒரு சினிமா ஆமா. படத்துல அந்த ஃபிளாட் வீடு லைட் ஃபுல்லா வருது. ஒரே லைட் செட்டப்ல இருக்கும். ஆமாமா. ஃபிளாட் ம். லைட். ம். இல்ல இப்ப எத்திக்கலி இப்ப சூரியன் ஒரு பக்கம் தான் அடிக்கும். ஆமா, கரெக்ட்டா? ஆமா, ஆமா. சோ ஒரு பக்கம் அடிக்கையில ஒரு பக்கம் தான லைட் இருக்கும் இன்கேஸ் லிட்டரலி. வீடு ஃபுல்லா லைட் போட்டா ஒரு ஃபில் அப் கிடைக்கலாம். பட் ஆனா அன்வான்டடா வீடு ஃபுல்லா ஏன் லைட் இருக்கணும்? ஆமா, ஆ. ஆமா. சோ எனக்கு அந்த மாரி நெறைய டைல்யூட் லைக் இப்ப ஆக்டிங் வந்து ப்ராம்ப்டிங்ல கொண்டு வந்த அந்த ஒரு ம். டெக்னிக். ம். அது இல்லாம டைமிங் வைஸ் எல்லாமே மாத்துனது. 15 டேஸ் ஷூட் இது எல்லாமே ஓகே. அது அது ஒரு ஒரு செப்பரேட் பிசினஸ். பட் ம். அவங்க பண்றாங்க. ஆனா எனக்கு எனக்கு வந்து இப்ப நீ ஒரு ஒரு பெரிய ஆக்டர் ஆக போணும் அப்படிங்கிற ஒரு கனவோட போற நீ, நீ சீரியல் போகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி பட் ஆனா எனக்கு. அவன் அதாவது ஒரு ஃபேமஸ தேடி போறானோ! அப்டின்னு எனக்கு ஒரு டவுட். அப்டித்தானே போறான். ஃபேமஸ தேடி தானே போறான். ஒரு ஆக்டருக்கு அவன் ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு ஆக்டருக்கு ஃபேமஸ் அதுக்கப்புறம் ஒரு தெரியாது. புரொடியூசர், ஒரு டைரக்டர் புடிச்சிடலாம். எனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அப்டி சொல்லி வரானோ என்னமோ! அப்டி எதும் ட்ரை பண்றானா? அப்படின்னு ஒரு சில பேர் வராங்க. ஓகேவா? இப்போ கவின் இப்ப வந்தார்ல. சீரியல்னு ஒரு கவின் இந்த ஒரு ஆமா, சரவணன் மீனாட்சிலருந்து வந்தார்ல. ஆமா, கிட்டத்தட்ட ஆமா. கவின் அவரோட வந்து வழிய ஒரு பிரியா வேள ட்ரை பவானி சங்கர் பண்றானோ? வந்து ம். பிரியா பவானி சங்கர் அப்படித்தான் வந்தாங்க. நெறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஓகேவா? ஆனா ஒரு முறையா கத்துக்கிட்டு, முறையா சினிமாக்கு போராடி, சினிமாக்குள்ள வரலாம்ல. ம். ம். அது ஏன் ஏன் அப்போ அப்போ வந்து ஒரு வேள கவின் அவங்க பிரியா பவானி சங்கர் நீ சொன்ன இல்லையா? அவங்க கூட சீரியல்ல இருந்த டைம தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வரும்போது பிக் ஸ்கிரீனுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் லேர்னிங்ஸ் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்கல்ல? எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா ம். ம். இருக்கும்னு ம். தான் தோணுது. ஆ. ஓகேவா? ஏன்னா ஏன்னா சீரியல் வந்து உனக்கு அவ்ளோ பெரிய ஒரு கஷ்டமான ஆக்டிங்லாம் இல்ல. ஓகே. எனக்கு எனக்கு இது இது யோசிச்சுக்கோ ஓகேவா? இது ஷேர் பண்ணுமா என்னன்னு கேட்டா, இப்போ நெறைய பேர் நம்ம வைரல் நண்பர்களே ஆகட்டும். இருக்காங்க. சீரியல் இது சீரியல்ல வைரல் ஆயி தான் இருக்காங்க. நம்ம தெரியணும்னா பண்ணட்டும். ஒண்ணும் ஆமா. இப்ப வெற்றிவேசன் ப்ரோ இப்ப இருக்காரு. தெரியுமா? நம்ம தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஆமா. வெற்றிவேசன் ப்ரோ வந்து இவங்கலாம் ஒரு நல்ல விஜய் ஆக்டர் வேற. அவரு ஏன் ஆமா. இவங்க சீரியல்ல எல்லாம் இருக்காருன்னு தான் எனக்கு புரியல. வெற்றிவேசன் ப்ரோலாம். இல்ல நெறைய பேர் இத எப்படி அஃபென்சிவா எடுத்துக்குவாங்கன்னு தான் தோணுது ஆக்சுவலா. இப்ப நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோம். ம். நம்ம ம். நீ எப்படி சீரியல்ல தப்பா பேசலாம்? அது எப்படி உனக்கு சீரியல் குறைபாடா இருக்கு? அப்படி இப்படின்னு நெறைய இல்ல பேர் இது கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஆ ஆமா. நானும் நீ சொல்றத உடன்படுறேன் முத்து. என்ன உடன்படுறேன்னா, இது தப்பா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது நம்மளோட ஜெனரல் ஒப்பீனியன். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா. மனசார தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு எது 2த்துலயும் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் சொல்லிருவாங்க. ஹரிபரியா பண்ற ம். ஃபாஸ்ட் ஃபுட் மாரி டக்கு டக்கு டக்குன்னு ம். அன்னைக்கே ம். அன்னைக்கே ஷூட் எடுத்து அன்னைக்கே எடிட் பண்ணி அது பண்ணலாம். அதுலயும் ஒரு ப்ராப்பரான ஒரு புரொஃபஷனான என்ன சொல்றது, ரொம்ப பேஷனேட்டிவா வேகமா பண்ணாங்கன்னா, அது அது நல்லாருக்கும். ஆனா, எனக்கு அதுல ஒரு இது தெரியுது. நீ சொல்ற மாரி ஏதோ ஒரு குவாலிட்டி டிராப் தெரியுது. அந்த டிராப் அதான் தான் வந்து அது சீரிஸ் கம்ப்ளீட்லி லைக் டிஃபர் ஃப்ரம் ரியாலிட்டி மாரி இருக்கு. ம், ம். ஓகேவா? இல்லன்னா அது வந்து வேணுக்குன்னே ஒரு டிராமாட்டிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப புஷ் பண்ணி அத பண்றாங்களோ! அப்படின்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல எதுக்கு வந்து நான் வந்து ஒரு படத்துல நடிக்க போறேன். ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆக போறேன். ம். அப்படின்னு சொல்றவன் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது போகணுங்கிறது மட்டும் தான் என்னோட கேள்வி. இது வந்து சூர்யாக்கு நீ கேட்கறது. நான் சொல்லிர்றேன். பாஸ் பண்ணிர்றேன். அதான் நான் வந்து நானு நல்ல ஆக்டர் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிறவன், எதுக்காக வந்து ஒரு இந்த மாரி ஒரு டைல்யூட்டட் மேக்கிங்க்குள்ள போகணுங்கிறது மட்டும் தான் என்னோட கேள்வி. வேற எதுவும் இல்ல ஓகே. ஆக்சுவலா. இப்ப இப்ப வந்து எனக்கு எனக்கு அதெல்லாம் பெரிய கோல் இல்ல. எனக்கு இப்ப ஆக்ட் பண்ணா போதும். அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டெஃபினட்டா சீரியல் போகலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஆக்டிங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும்னா, அவங்க சீரியல், வெப் சீரிஸ் அவங்களுக்கு என்னலாம் கிடைக்குதோ, அது ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் போய் எனக்கு தெரியல. பண்ணலாம் எனக்கு அப்படிங்கிற இந்த அளவுக்கு சீரியல்ல லேர்னிங் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. ம், சீரியஸா ஓகேவா? ம், ம், அதுல லேர்னிங் இருக்கான்னு கூட எனக்கு இம்பாக்ட் தெரியல. ம், ம், சீரியல். ம். ஏன்னா நான் உண்மைய சொல்லணும்னா நான் போனதில்ல. செட்டுக்கு எதுக்குமே நான் போனதில்ல. ஓகே, சீரியலோட ஓகே. செட்ஸ் எதுவுமே புரியுது. பட் பட் நெறைய பேர் சொன்னது, நான் சீரியல் ஆக்டர்ஸோட வொர்க் பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் நானு. இட்ஸ் ம், ரியலி டஃப் டூ வொர்க் வித் தெம். ம், அவங்க ம், கூட வொர்க் பண்றது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. சீரியல் ஆக்டர்ஸோட வொர்க் பண்றது. ம், ம், ஓகேவா? ம். அவங்க தே ஆர் மோர் ஐ டோன்ட் சீ தெம் புரொஃபஷனல் ஓகேவா? அவங்க எல்லாமே ப்ராம்ப்ட்ல எடுக்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்த வரைக்கும். லைக் புரியுது, ஐ டோன்ட் புரியுது. நோ த நீ நேம் ஆஃப் உன்னோட த எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த சொல்ற. வரைக்கும் ம், ம். ஆமா, ஆமா. ஓகே. நான் வொர்க் பண்ணது. அவங்க வந்து நான் 2 டைப் ஆஃப் ஆக்டர்ஸோடயுமே வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஃபுல் டைமா சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, கம்ப்ளீட்டா ஆக்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் கூடயும் நான் வொர்க் பண்ணிருக்கேன். தியேட்டர் ஐ ஆர்டிஸ்ட் இந்த வொர்க் வித் மாரி. சீரியல் ம், ஆக்டர்ஸ் ம், ஆல்சோ. ம், ஆமா, ஆமா. ம், மெத்தட் ஆக்டர்ஸ், சீரியல் ஆக்டர்ஸ் கூடயும் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் வென் இட் கம்ஸ் டூ சீரியல் ஆக்டர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரோங்கிற அந்த புரிதலே இல்ல. ஃபர்ஸ்ட் ம், ஆஃப் ஆல். அவங்க அந்த அது அவங்க இப்ப இப்ப வந்து நம்ம ஒரு சீன நம்ம காட்சிப்படுத்தையில இந்த இடத்துலருந்து இப்படி நடந்து வரணும். அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சிருப்போம். கரெக்ட்டா? ம். இந்த ஆமா. டீட்டெயில்டு ஸ்கிரீன் பிளேவ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அத விட இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, அத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்கிரீன் பிளேவ. நீங்க டயலாக் சொல்லுங்க. நான் நான் அப்படியே கேட்டு, கேட்டு நான் பேசிர்றேன். நீங்க டயலாக் சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிறாங்களே தவிர, ஓகே இப்படி பண்ணணும். இதையும் நான் இப்படி பண்ணணும். இந்த மாரி கேள்விகளே இல்ல அவங்கள்ட்ட. ம், ம். லிட்டரலி.